வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். போர் பதற்றத்தின் நடுவே ஈரான் ஜனாதிபதி அமெரிக்கர்களுக்கு கடிதம். லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு. தீவிரமடையும் நிலைமை, உயிரிழப்பை ஏற்படுத்தும் நிலை, நாட்டில் செல்லப்பிராணி வைத்திருப்போருக்கு அவசர எச்சரிக்கை. நெதன்யாகு இஸ்ரேலியர்களுக்கு வழங்கிய மோசமான பரிசு. ஈரானிய புரட்சிகர காவல்படை தளபதி கேலி. ஷமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவிக்கு பிடியாணை. விமான நிலைய அதிகாரிகளுக்கு சென்ற உத்தரவு. இலங்கையில் 7,000 ரூபாயினால் அதிகரித்த விலை. ஜனாதிபதி மனோ குழு முக்கிய சந்திப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழ்நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் அமெரிக்கர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் உண்மையிலேயே மத்திய கிழக்கு மோதல் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அளிக்கும் செயல்தானா என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அமெரிக்கா போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் இஸ்ரேலால் தூண்டப்படுவதாகவும் ஈரான் ஜனாதிபதி குற்றம் சாட்டினார். பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணி தொடுத்த தாக்குதலால் தூண்டப்பட்ட இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி உலகளாவிய பொருளாதார கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளது. ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் போர் நிறுத்தம் கோரி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதை தெஹ்ரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அதேவேளை வளைகுடா போரினால் உலக நாடுகளில் எரிவாயு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையால் திண்டாடி வருகின்றன. சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் 5ஆம் தேதி வெளியிடவுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி புதிய விலை திருத்த பட்டியல் நிதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் அனுமதி கிடைத்தவுடன் புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்படும் எனவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் கூறியுள்ளார். அதுவரையில் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டின் நுகர்வுக்கு தேவையான சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நிலவும் கடுமையான வெப்பம் வீட்டு செல்ல பிராணிகளுக்கு, குறிப்பாக அடர் நிற உரோமம் கொண்ட நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கால்நடை மருத்துவர் எச்சரித்துள்ளார். நிறுத்தப்பட்ட வாகனங்களுக்குள் விலங்குகளை ஒருபோதும் விட்டுச் செல்லக்கூடாது என்றும் உச்ச நேரங்களில் செல்லப்பிராணிகளை நேரடி சூரிய ஒளியில் காட்டுவதை தவிர்க்குமாறு உரிமையாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ராட்வீலர்கள் போன்ற பெரிய இனநாய்களும் 40 கிலோகிராமுக்கு மேல் எடை கொண்ட விலங்குகளும் குறிப்பாக எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. தற்போதைய கடுமையான வெப்பம் வெவ்வேறு விலங்குகளை வெவ்வேறு வழிகளில் பாதிக்கின்றது. பூனைகள், நாய்கள், பண்ணை விலங்குகள் மற்றும் செல்லப்பறவைகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான அபாயங்களை எதிர்கொள்கின்றன. அதிகப்படியான மூச்சு வாங்குதல் மற்றும் நாக்கை வெளியே நீட்டுதல் ஆகியவை துன்பத்தின் அறிகுறிகளாகும். அவை தங்களால் முடிந்தவரை நாக்கை வெளியே நீட்டி மூச்சு வாங்குவதை நீங்கள் காண்பீர்கள். பூனைகளும் இதேபோன்ற அறிகுறிகளை காட்டும். இத்தகைய சந்தர்ப்பங்களில் அதற்கு சிறிது பனிக்கட்டியை கொடுங்கள். தண்ணீரில் ஊற வைக்கவும். உடனடியாக கால்நடை மருத்துவ உதவியை நாடவும். ஏனென்றால் தாமதம் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும். செல்ல பிராணிகளுக்கு தொடர்ந்து தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்யவும். பகல் நேரங்களில் வாய்க்கவசம் அணிவதை தவிர்க்கவும். வெப்பம் தாக்குவதை குறைவாக்க கூண்டுகளை நிழலில் வைக்கவும் வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். தொடர்ச்சியான ஏவுகணை எச்சரிக்கை ஒலிகளும் பதுங்கு குழிகளில் நிலவும் அச்சமும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலியர்களுக்கு வழங்கிய விடுமுறை கால பரிசு என்று ஈரான் புரட்சிகர காவல்படையின் விண்வெளிப்படை தளபதி விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் கணக்கில் ஹீப்ரு மொழியில் எழுதிய ஒரு பதிவில் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மூசாவி இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளில் உள்ள குறுகிய இருண்ட நிலத்தடி பதுங்கு குழிக்குள் தொடர்ச்சியான எச்சரிக்கை ஒலிகளும் நடுக்கமும் நிலவும் காட்சிகளை அவர் விவரித்துள்ளார். இத்தகைய நிலைமைகள் விடுமுறை காலத்தில் சியோனிஸ்டுகளுக்கு நெதன்யாகு வழங்கும் பரிசின் ஒரு பகுதியை பிரதிபலிக்கின்றன என்று கேலி செய்துள்ளார். கடந்த பிப்ரவரி
28 அன்று முதல் ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. இந்த தாக்குதல்களில் ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி உட்பட பல மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் பொதுமக்களும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களிலும் பிராந்திய தளங்களிலும் இருக்கின்ற அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமல் ராஜபக்சவின் மகன் ஷமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நிமாலி ஆகியோரை கைது செய்வதற்காக கொழும்பு பிரதான நீதவானால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்வதில் நடந்ததாக கூறப்படும் கையூட்டு தொடர்பான தொடர் நடவடிக்கைகளில் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதைத் தொடர்ந்து இந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதிபதி அசங்க எஸ் பொதரகம இந்த பிடியாணைகளை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர்கள் இலங்கைக்கு வருகை தந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்து கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளதாக கருதப்படும் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்காகவே இந்த பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை 7000 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு சந்தையில் நிலவும் கேள்விக்கு ஏற்ப இந்த விலை மாற்றம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 4,03,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,70,800 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 50,375 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 46,350 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழுவினருக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஆகியோருக்கிடையில் அண்மையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தூதுக்குழுவில் கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொள்ள உள்ளனர். மலையக தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அவசர பிரச்சினைகள், வாழ்வாதார சவால்கள் மற்றும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளன என்று மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். புதிய அரசு பதவியேற்ற பின்னர் மலையக பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து உத்தியோகபூர்வமாக பேச்சு நடத்தும் முக்கிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர் பதற்றத்தின் நடுவே ஈரான் ஜனாதிபதி அமெரிக்கர்களுக்கு கடிதம். லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு. தீவிரமடையும் நிலைமை, உயிரிழப்பை ஏற்படுத்தும் நிலை, நாட்டில் செல்லப்பிராணி வைத்திருப்போருக்கு அவசர எச்சரிக்கை. நெதன்யாகு இஸ்ரேலியர்களுக்கு வழங்கிய மோசமான பரிசு. ஈரானிய புரட்சிகர காவல்படை தளபதி கேலி. ஷமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவிக்கு பிடியாணை. விமான நிலைய அதிகாரிகளுக்கு சென்ற உத்தரவு. இலங்கையில் 7000 ரூபாயினால் அதிகரித்த விலை. ஜனாதிபதி மனோ குழு முக்கிய சந்திப்பு. இத்துடன் தமிழ்விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.